வணக்கம் நண்பர்களே. ஒரு மதிய உணவுங்கிறது ஒரு ஹெல்த்தி மீல்ஸாக தான் இருக்கணும். ஒரு ஹெல்த்தியான எல்லா சரிவிகித உணவாக இருக்கணும். அதில் நம்ம கொஞ்சம் காய்கறிகள், அப்புறம் பச்சை காய்கறிகள் வழக்கமாக சாப்பிட்றத வச்சுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு கோதுமை உணவான சப்பாத்தி எல்லா இடத்துலையுமே பரிமாறப்படுது. ஸோ கோதுமை சப்பாத்தி ஃபஸ்ட்டு ரைஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சப்பாத்தி இல்லை 2 சப்பாத்தி அது சாப்பிடலாம். ஆனால் எனக்கு பிடிக்காது தான். ஆனால் நானும் இதை சில நேரம் ட்ரை பண்ணியிருக்கேன். 1 சப்பாத்தி 2 சப்பாத்தி இதை நம்ம சாப்பிடணும். கட்டாயம் சாப்பிட்டோம்னா அது ஓரளவு ஒரு ஹெல்த்தி ஒரு ஃபுட்டாகவே அது இருக்கும். அதேமாதிரி பச்சை காய்கறிகள், வெள்ளரிக்காய், வெங்காயம், அப்புறம் கேரட்டு, இந்த மாதிரியான காய்கறிகளும் உடையில சேர்த்துக்கணும் அந்த சாப்பிடும்போது. அப்புறம் இன்னைக்கு உணவு பார்த்தீங்கன்னா ஆலு சாகு அப்படின்னா என்னன்னா நார்த் இந்தியாவில் ஒரு மிக ஃபேமஸான உணவு. ஆலுங்கிறது உருளைக்கிழங்கு, சாகுங்கிறது ஒரு கீரை வகை கீரை. அந்த கீரையை தான் அதாவது நம்ம வெந்தயக்கீரை, கடுகு கீரை மாதிரி அது ஒரு கீரை. ஸோ அந்த கீரையும் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு வைக்கிறது தான் ஆலு சாகு. ஸோ இது குளிர்காலத்துக்கு ரொம்ப ஏற்ற உணவு. இது உடம்புல ரொம்ப ஒரு தாக்கத்தை கொடுக்கும். எப்படின்னா நம்ம எவ்வளோதான் வெயில்ல எல்லாம் போகும்போது அது ஒண்ணுமே பண்ணாது. குளிருக்கு ரொம்ப நல்ல தாக்கு பிடிக்கும். குளிர் தாங்கும் இந்த சாகு. ஸோ இந்த கீரை லைட்டா கசப்பா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் அதை சமைக்க தெரிஞ்சவங்க சமைச்சாங்கன்னா ரொம்ப அருமையா சமைப்பாங்க. நார்மலாவே நார்த் இந்தியாவில் நமக்கு மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க. மஸ்டர்ட் ஆயில்ங்கிறது கடுகு எண்ணெய். இந்த கடுகு எண்ணெய் நம்மலாம் யூஸ் பண்ணவே மாட்டோம். இந்த கடுகு எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கடுகு எண்ணெயில என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னா கடுகு எண்ணெய் முதல்ல நம்ம வயிற்றுக்கு கிளீனா வச்சுக்கிறதுக்கு இந்த கடுகு எண்ணெய் நல்ல ஒரு பயனுள்ள ஒரு கடுகு எண்ணெயா இருக்கும். ரெண்டாவது, இந்த கடுகு எண்ணெய் உணவுகளுக்கு எல்லா பதார்த்தங்களுக்கும், டிஷ்ஷஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். கன்சிஸ்டன்சினா எப்படின்னா ஒரு திக்னஸை கொடுக்கும். திக்னிங் ஏஜெண்டா இந்த இதான் இருக்குது. ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா